பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமென். எந்த காரியத்தை குறித்து நீங்க கலக்கம் அடைந்து குழப்பமா இருக்கீங்களோ அதுல கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய வாசலை திறக்க போறாங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லிருக்காருங்க. இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர்ட்ட போகணும், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாக்கிய பிரவாசனம் இல்லையா, நம்ம செய்யற எல்லா காரியங்களையும் கர்த்தர்ட்ட போகணும். அவர் போதனையை கேட்கணும், வசனத்தை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும். அப்படி கேட்ட போதனை நடந்தீங்கன்னா அவர் உங்க நடக்க வேண்டிய காரியை காட்டுவாரு. என்ன காரியம் செய்யணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், பிசினஸ் எப்படி செய்யணும், வியாபாரம் எப்படி செய்யணும், வேலை ஸ்தலத்தை எப்படி நடந்துக்கணும், எல்லாவற்றையும் காட்டாரு. நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாரு. எது நல்லது, எது கெட்டது, எந்த காரியம் செஞ்சா நல்லா நடக்கும், இது தீமையான காரியம் சொல்லி அவர் உங்களுக்கு போதிப்பாருங்க. அந்த போதனை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆலோசனை கத்தரா இருந்து எடுத்துவாரு. அது கத்தட்ட வழியை ஒப்பு கத்தா நீங்க நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் நீங்க என் கூட வாங்க. என் குடும்பத்துல, என் பொருளாதார வாழ்க்கையில, என் சரீர சுகபம், என் பிரயாணம், குடும்பம், ஊழியம் எல்லாவற்றையும் நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது, அவர்கிட்ட சரண்டர் ஆகும் போது அவர் நடத்துவாரு. நடக்க வேண்டிய வழியை காட்டுவாரு. தெளிவான புத்தி தந்து கர்த்தர் தெளிவான வாசலை கொடுத்து புதிய புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில புதிய புதிய வழி வாசலை திறந்து கொடுத்து நீங்க நடக்க வேண்டிய வழி கர்த்தர் காட்டுவாருங்க. இந்த வசனத்தின் பிரகாரமாக அவருக்கு வாழ்க்கையில எல்லா காரியம் கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்க நடத்தி நடக்க வேண்டிய வழியை எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருந்து எடுத்து வாருங்க. வாழ்க்கையில குழப்பங்கள் எல்லாவற்றையும் வெளியே எடுத்து கொடுங்க. எந்த காரியம் செய்யலாமா வேண்டாமா, இந்த பொருள் வாங்கலாமா, இந்த இடம் வாங்கலாமா, இந்த பிசினஸ் செய்யலாமா, குடும்பத்துக்கு பசங்க படிப்புக்கு என்ன பண்றது, இந்த திருமண காரியம் என்ன பண்றது சொல்லி எல்லா குழப்பத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு ஆலோசனை கர்த்தரா இருந்து இன்றைக்கு நீங்க நடக்க வேண்டிய வழியை அவங்க காட்டி ஒரு ஆலோசனை கர்த்தரா இருந்து பயன்படுத்த வராங்க. ஆமென். God bless you.